எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமன் நாராயணியத்துல தசகம் 49 பார்க்க போறோம். பிருந்தாவன பிரவேசக மோக்ஷாப்தி ராகம். போன தசகத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, அந்த ரெண்டு மருத மரங்களுக்கு நடுவுல குழந்தை போச்சு, ஒருவேளை அந்த மரங்கள் விழுந்துருத்துன்னா என்ன ஆகும் அப்படின்லாம் எல்லாரும் வருத்தப்பட்டுண்டா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோ இப்ப என்ன ஆகுறதுன்னா, இடையர்கள் அவெல்லாம் உன்னோட பெருமையை தெரிஞ்சுக்காதவாள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்க, இந்த மாதிரி காரணமே இல்லாம மரங்கள் முறிஞ்சு விழறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தீய சகுனங்கள். இது மட்டும் கிடையாது, ஏற்கனவே நீ பிறந்ததிலிருந்து பூத்தனா வந்தா உன்னை கொல்லணும் அப்படின்னு, மாட்டு வண்டியில ராட்சசர்கள் வந்தா, அதே மாதிரி புயல் வேகத்துல வந்தா ஒரு அசுரன், அவன் உன்னை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தான். இது மாதிரி நீ பிறந்ததுல இருந்து பல பல தீய சகுனங்கள் அந்த ஊர்ல வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவ என்ன பண்றா அப்படின்னாக்க, இவ்வளவு நாள் வரைக்கும் எங்க இருந்தா, கோகுலத்துல இருந்தா இல்லையா. சோ இது ஏதோ ஒரு தீய குணம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லாரும் என்ன நினைக்கிறா அப்படின்னாக்க, வேற ஒரு இடத்துக்கு போலாம் அப்படிங்கிறா. அந்த வேற ஒரு இடம் என்னது அப்படின்னாக்க, அதுதான் பிருந்தாவனம். அங்க பிருந்தாவனத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றான். இது முதல் ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகத்துல சோ இந்த மாதிரி பிளான் பண்ண உடனே என்ன ஆகுறது, சோ அந்த இடையர்கள்லயே உபநந்தன் அப்படிங்கிறவன், அவன் ஒரு லீடர் மாதிரி, அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க, ஒரு இடம் சஜஸ்ட் பண்றான். இந்த கோகுலத்துக்கு மேற்கு சைட்ல பிருந்தாவனம்னு சொல்லக்கூடிய ஒரு காடு இருக்கு அப்படின்னு சொல்றான். நம்ம எல்லாரும் அங்க போயிடலாம் அப்படிங்கிறான். சோ இது அவனா சொல்லல, அவனை நீதான் சொல்ல வச்சிருப்ப அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிறான். இது ரெண்டாவது ஸ்லோகம். மூணாவது ஸ்லோகம் என்ன ஆகுறது, சரி எல்லாரும் ஒரு மனசா ஒத்துன்ட்டா நம்ம கோகுலத்துல இருந்து கிளம்பி பிருந்தாவனம் போலாம், அங்க போனாலாவது நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கிறதா அப்படிங்கிறதுக்காக பிருந்தாவனத்துக்கு போலான்னு பாக்குறான். அப்படி கிளம்புறா, எல்லாருமே கிளம்புறா. முதல்ல என்ன யாரெல்லாம் போறா அப்படின்னாக்க, நந்தகோபர் அவெல்லாம் போறா. நந்தகோபர் அப்புறம் இன்னும் சில பேர் அவ போறா. இந்த கோகுலத்தை விட்டுட்டு முதல்ல கிளம்புறா. எதுக்கு அவ முதல்ல கிளம்புறா, மாடெல்லாம் கூட்டின்னு போகணும் இல்லையா. இவாளுக்கு இருக்கிறதுக்கு இடம் இருந்தா மட்டும் போறாது, மாடுக்கு வீடு வேணும், கொட்டை வேணும், அதெல்லாம் வேணும் இல்லையா. சோ அதனால இவ என்ன பண்றா, மாட்டு கொட்டகையை அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவாள்லாம் நந்தகோபரும் இன்னும் சில பேரும் முதல்ல கிளம்பி போறா. அதுக்கு அடுத்த போகக்கூடிய மாட்டு வண்டியில யாரெல்லாம் போறான்னா, யசோதை உட்காந்துட்டு இருக்கா. யசோதையோட மடியில ஒன்ன வச்சுட்டு ஒரு மாட்டு வண்டியில போறா. அப்புறம் உங்களோட மாட்டு வண்டியை தொடர்ந்து எல்லாரும், இன்னும் மத்த இருக்கிறவா எல்லாருமே கோகுலத்தை விட்டுட்டு பிருகத்வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழைய கோகுலம் அதை விட்டுட்டு கிளம்புறா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா நீங்க ரெண்டு பேரும் போற வண்டியை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய மாட்டு வண்டி, ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் போயாகணுமே, அதனால ஒருத்தரா ஃபாலோ பண்ணிட்டு வரா அப்படிங்கிறது மூணாவது ஸ்லோகம். நாலாவது ஸ்லோகத்துல இப்படி போயிட்டே இருக்கா இல்லையா. அப்ப வண்டிகள் எல்லாம் போயிட்டு இருக்கு, ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. அதனால இவளுக்கெல்லாம் களைப்பு வந்துடக்கூடாது, டயர்ட்னஸ் தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வண்டி எல்லாம் நகர்ந்துட்டே இருக்கிற போது ஒரு நல்ல இனிமையான சத்தம் வருது. அந்த வண்டியில கட்டியிருக்கக்கூடிய சலங்கையா இருக்கலாம், அலங்கார பொருட்களா இருக்கலாம், அதுல இருந்து வரக்கூடிய சத்தத்தை ரசிக்கிற. அதே மாதிரி பசுக்களோட அந்த குழம்புகள்ல வரக்கூடிய ஒளி, அந்த சவுண்ட் அதை கேட்கிறா. அதுக்கு நடுவுல என்ன ஆகுறது அப்படின்னா, சில பேர் மாட்டு வண்டியில உட்காந்துட்டு வரா, சில பேர் மாடோடையே நடந்து வந்துட்டு இருக்கா. நிறைய பேர் உட்காந்துட்டு வரா, நடந்துட்டு வருவா இல்லையா, அந்த மாதிரி சில பேர் உட்காந்துட்டு வரா, சில பேர் நடந்துட்டு வரா. அப்ப என்ன ஆகுறது அப்படின்னா, வரப்போ நீ அவளோடலாம் பேசிண்டே வரியாம். எப்படி பேசுற நீ, உன்னோட மழலை மாறாத பேச்சுல பேசிண்டே வர. சோ அப்படி உன்னோட அவ பேசிண்டே வரா. நீ அவளுக்கு அப்படி கொஞ்சி பேசுறதுல அவளுக்கு என்ன ஆகுறதுன்னா, அந்த பயண களைப்பே தெரியாம அவ பயணம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது நாலாவது ஸ்லோகம். அஞ்சாவது ஸ்லோகத்துல இப்ப பிருந்தாவனத்துக்குள்ள என்டர் ஆகிறா. இப்ப குழந்தை கண்ணன் பிருந்தாவனத்தை முதல்ல பாக்குறார். எப்படி பாக்குறார் பிருந்தாவனத்தை, அது எப்படி இருக்கான், எங்க பார்த்தாலும் அடர்ந்த மலர்களோட கூடின அந்த குந்த மரங்கள், அதே ஒரு பெரிய தோப்பா இருக்கான். குந்த மரங்களே ஒரு பெரிய தோப்பா இருக்கு. அப்புறம் மரகதை பச்சைக்கல் அது பதித்தா மாதிரி எல்லா இடத்துலயும் எப்படி இருக்குன்னா, பசுமையான புல் தரைகளோடவும் அந்த வனம் ரொம்ப அழகாக இருக்கான். அந்த மாதிரி ஒரு அழகான பிருந்தாவனத்தை பார்த்து நீ மகிழ்ந்து போன அப்படிங்கிறாரு. ஏன்னா அவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கும் அந்த இடம். இது அஞ்சாவது ஸ்லோகம். 1-5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை பார்த்துட்டு அடுத்த வீடியோல 6-10 வரைக்கும் இருக்கக்கூடிய கதையை தெரிஞ்சுட்டு ஸ்லோகங்களையும் பார்க்கலாம். இந்த தசகம் மோக்ஷாப்தி ராகம். பவத் பிரபாவா விதுராஹி கோபாஹா தரு பிரபாதாதிகம் அத்ர கோஷ்டே அஹேதுமுத்பாத கணம் விஷங்க்ய பிரயாதுமன்யத்ர மனோ விதேனுஹு.
भवत्प्रभावा विदुराहि गोपाः तरुप्रपातादिकमत्र गोष्ठे भवत्प्रभावा विदुराहि गोपाः तरुप्रपातादिकमत्र गोष्ठे अहेतुमुत्पातगणं विशङ्क्य प्रयातुमन्यत्र मनोवितेनुः अहेतुमुत्पातगणं विशङ्क्य प्रयातुमन्यत्र मनोवितेनुः भवत्प्रभावा विदुराहि गोपाः तरुप्रपातादिकमत्र गोष्ठे अहेतुमुत्पातगणं विशङ्क्य प्रयातुमन्यत्र मनोवितेनुः भवत्प्रभावा विदुराहि गोपाः तरुप्रपातादिकमत्र गोष्ठे अहेतुमुत्पातगणं विशङ्क्य प्रयातुमन्यत्र मनोवितेनुः तत्रोपनन्दाभिद गोपवर्यः जगौ भवत्प्रेरणयैव नूनम् इतः प्रतीच्यां विपिनं मनोज्ञम् बृन्दावनन्नाम विराजतीति तत्रोपनन्दाभितगोपवर्यः जगौ भवत्प्रेरणयैव नूनम् तत्रोपनन्दाभितगोपवर्यः जगौ भवत्प्रेरणयैव नूनम् इतः प्रतीच्यां विपिनं मनोज्ञम् बृन्दावनन्नाम विराजतीति इतः प्रतीच्यां विपिनं मनोज्ञम् बृन्दावनन्नाम विराजतीति तत्रोपनन्दाभिदगोपवर्यः जगौ भवत्प्रेरणयैव नूनम् इतः प्रतीच्यां विपिनं मनोज्ञम् बृन्दावनन्नाम विराजतीति तत्रोपनन्दाभिदगोपवर्यः जगौ भवत्प्रेरणयैव नूनम् इतः प्रतीच्यां विपिनं मनोज्ञम् बृन्दावनन्नाम विराजतीति बृहद्वनं तत्खलु नन्दमुख्याः विधाय गौष्ठीनमतक्षणेन त्वदन्वितत्वज्जननी निविष्ट गरिष्ठयानानुगता विचेलुः बृहद्वनं तत्खलु नन्दमुख्याः विदाय गौष्ठीनमतक्षणेन बृहद्वनं तत्खलु नन्दमुख्याः विधाय गौष्ठीनमतक्षणेन त्वदन्वितत्वज्जननी निविष्ट गरिष्ठयानानुगता विचेलुः त्वदन्वितत्वज्जननी निविष्ट गरिष्ठयानानुगता विचेलुः बृहद्वनं तत्खलु नन्दमुख्याः विदाय गौष्ठीनमतक्षणेन त्वदन्वितत्वज्जननी निविष्ट गरिष्ठयानानुगता विचेलुः बृहद्वनं तत्खलु नन्दमुख्याः विदाय गौष्ठीनमतक्षणेन त्वदन्वितत्वज्जननी निविष्ट गरिष्ठयानानुगता विचेलुः अनो मनोज्ञ ध्वनिधेनुपालि कुरप्रणादान्त रतो वधूभिः भवद्विनोदा लपिताक्षराणि प्रपीयनाज्ञायत मार्गदैर्घ्यम् अनो मनोज्ञध्वनिधेनुपाली कुरप्रणादान्तरतो वधूभिः अनो मनोज्ञध्वनिधेनुपाली कुरप्रणादान्तरतो वधूभिः भवद्विनोदालपिताक्षराणि प्रपीयनाज्ञायत मार्गदैर्घ्यम् भवद्विनोदालपिताक्षराणि प्रपीयनाज्ञायत
मार्गदैर्घ्यम् अनो मनोज्ञध्वनिदेनुपाली कुरप्रनादान्तरतो वधूभिः भवद्विनोदालपिताक्षराणि प्रपीयनाज्ञायत मार्गदैर्घ्यम् अनो मनोज्ञध्वनिदेनुपाली कुरप्रनादान्तरतो वधूभिः भवद्विनोदालपिताक्षराणि प्रपीयनाज्ञायत मार्गदैर्घ्यम् निरीक्ष्य वृन्दावनम् ईशनन्दत् प्रसूनकुन्द प्रमुखद्रुमौघम् अमोदता शाद्वल सान्द्रलक्ष्म्या हरिन्मणि कुट्टिम पुष्टशोभम् निरीक्ष्य वृन्दावनमीशनन्दत् प्रसूनकुन्द प्रमुखद्रुमौघम् निरीक्ष्य वृन्दावनमीशनन्दत् प्रसूनकुन्द प्रमुखद्रुमौघम् अमोदताशाद्वलसान्द्रलक्ष्म्या हरिन्मणिकुट्टिमपुष्टशोभम् अमोदताशाद्वलसान्द्रलक्ष्म्या हरिन्मणिकुट्टिमपुष्टशोभम् निरीक्ष्य वृन्दावनमीशनन्दत् प्रसूनकुन्द प्रमुखद्रुमौघम् अमोदताशाद्वलसान्द्रलक्ष्म्या हरिन्मणिकुट्टिमपुष्टशोभम् निरीक्ष्य वृन्दावनमीशनन्दत् प्रसूनकुन्द प्रमुखद्रुमौघम् अमोदताशाद्वलसान्द्रलक्ष्म्या हरिन्मणिकुट्टिमपुष्टशोभम्